ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அகெயின் ஒரு ட்ராவல் vlog தாங்க. இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவே முடியல. அதுவும் கோயம்புத்தூரில் பயங்கரமான வெயில். அதுக்காகவே வந்து அடிக்கடி ட்ரிப் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ட்ராவல் vlog போட்டிருந்திருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மூணார் போகிற மாதிரி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்தது தான். நான், கிருஷிவ், அப்புறம் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் ஏற்காடு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எடுத்த vlog தான் இது. ஆல்ரெடி போட்டிருந்த மூணார் vlog பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன் செக் பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ போடுறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆயிடுச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் மொபைலில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் மாட்டிடுச்சு. அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. யாராவது ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் தான் போயிடுச்சு. சேலம் ரீச் ஆகும்போதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஹில் ஏறிட்டு சாப்பிடலாம் அப்படின்னா ஹில் ஏறி முடிக்கிறக்கே ஒரு 2 to 3 hours கிட்ட ஆகிடும் இல்லையா? அப்போ ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் இங்கேயே கீழே சாப்பிட்டு போயிடலான்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஹில் ஏறும்போது சாப்பிடாமல் ஏறணும் அப்படின்னா வாமிட் வர மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் நான் பெருசாக ஹில்லெல்லாம் ஏறும்போது வாமிட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி ட்ராவலிங் டைமில் மொபைல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். கீழே லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மேலே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரியே இருக்கும். மேலே வந்ததும் இந்த மாதிரி கோட்க்கு கலர் பெயிண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. நாங்கள் கூட கேட்டோம், இது உண்மையாமே கோட்டா, எந்த மாதிரி வெரைட்டி அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க இது ஜஸ்ட் கலர் தாங்க பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. அப்புறம் ஏற்காட்டில் நாங்கள் வந்திருந்த ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. யாருக்காவது ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் செக்இன் குனான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வழியாக செக்இன் பண்ணிட்டு ரூம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கைண்ட் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ப்ரைவேட் காட்டேஜ் மாதிரி இது தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ரூமில் போய் பேக்கேஜ்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஏதாவது சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது கிளைமேட்லாம். இப்போல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வெயில் அவ்வளோதான் படுத்தி எடுத்துரும். ஒரு 1 month பேக் நாங்கள் போயிருந்தோம். அப்போ சூப்பராகவே இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆகும்போது நல்லா அந்த சில்னஸ் ஃபீல் ஆச்சு. லைட்டாக வெயிலோட எஃபெக்டும் இருந்துச்சு. குட்டாக்கு தான் ஒரே சந்தோஷம். எங்கேயாவது போனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறான். அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தான். இந்த ஸ்டேஜில் ஓடும்போது நமக்கு ரொம்பவுமே பயமாக இருக்கும் இல்லையா? எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்களோ, அடிபட்டுருமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் ஓடும்போது எங்கேயாவது லைட்டாக ஸ்லிப் ஆனான்னா எனக்கு உடனே அப்படியே ஹார்ட்டே நின்று போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பயப்படுவேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குழந்தைங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே 2 பேருமே ரொம்பவுமே வீக்கு. கிருஷிவ்க்கு ஏதாவது ஒன்றுனா நான் ரொம்ப பயப்படுறதை விட அவர் அதை விட பயப்படுவார். அதனாலே இங்கே நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் கிருஷிவை பார்த்துக்கிறத பொறுத்த வரைக்கும். அன்னைக்கு அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு சூடாக பஜ்ஜி சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்வலான ஒரு டிஷ் தான். ஆனால் பர்டிகுலர் டைமில் நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிஷ் தான் சாப்பிடணும் போல தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் அங்கே இருந்த சில்னஸ்க்கு இந்த மாதிரி சுட பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி தான் ஆர்டர். அது வரையிலும் ரெஸ்டாரண்ட்டை நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தவன் பஜ்ஜி வந்ததும் கரெக்டாக வந்து மடியில் உட்காந்துட்டான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால ஒரு 2 பீஸ் மட்டும் லைட்டாக ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். போகும்போதே வந்து கேட்டுட்டு தான் போனோம், என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்னு சொல்லிட்டு, இது ஒரு வியூ பாயிண்ட்டு தான். உள்ளே போகும்போதே வந்து நல்லா கூட்டம் இருந்துச்சு. சரி ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனோம். ஸ்டார்டிங்கில் இருக்க ஷாப்லேயே கேட்டுட்டேன் ரொம்ப தூரம் உள்ளே போகணுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து உள்ளே போகலானே பிளான் பண்ணேன். ரொம்ப தூரம் நடக்கணுன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது, அதுவும் கிருஷியை வச்சுட்டு முடியவே முடியாதுன்ட்டு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே கேட்டாச்சு. அப்புறம் உள்ளே இறங்குனதுமே சார் அகலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு இந்த புக்கும் வேணும் அந்த புக்கும் வேணும் அப்படின்ட்டு. கிருஷி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி காரு, பைக்கு இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக புக்கும் அப்படின்னு தான் சொல்லுவான். எப்படி அவன் இந்த பேரை வச்சானே எங்களுக்கு தெரில. இப்போ நாங்களும் கூட சேர்ந்துட்டு புக்கும் வேணுமா அந்த மாதிரி தான் கேட்குறது. குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ஒரு சில விஷயத்துக்கு பேர் வச்சு சொல்லுவாங்க.
அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிறிஷுவும் நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பேர் வச்சுருப்பான். அதை சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அதனாலே நாங்களும் அதவே தான் சொல்கிறது, அந்த மாதிரி தான். அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுடன் ஷாப்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி நானும் தேடிட்டு இருந்தேன். குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, அப்புறம் பவுல்ஸு, இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு சாம்பிராணி போடுவோம் இல்லையா சாமி ரூமில், அந்த ஐட்டம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கியாச்சு. இதுதான் அந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போதே பயங்கரமான ஸ்மெல்லு. ஆக்சுவலாக குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது எதுக்குடா இங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்படி லைட்டாக மேலே ஏறினதுமே ஓகே வாங்க பாவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவர்னாலையும் சுத்தமாக இருக்கவே முடியல. அப்புறம் டக்குன்னு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். அங்கே போனதில் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம். கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே போகலாம் வரலாம். சூப்பரான பிளேஸ் தான். ஆனால் அங்கே மெயின்டெனன்ஸ்க்காகவே அங்கே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 6:30 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே இருட்டிடுச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் தானே நல்லா இந்த மாதிரி இருட்டும். அங்கே ரொம்பவுமே இருட்டிடுச்சு. அப்போது நமக்கே வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சோ அந்த மாதிரி. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பார்க்கை பார்த்தோம். பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் கிறிஷி வந்து நல்லாவே தூங்கிட்டான். சரி ஓகே வெளியவே பார்த்துட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், சரி ஓகே வந்துட்டோம் என்ன பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போனேன். கிறிஷ் பார்த்தீங்கன்னா என் தோல்லையே தூங்கிட்டு இருந்தான். சரி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு ஆக்டிவிட்டியாக உள்ளே இறங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஒரு 6 ஆக்டிவிட்டி ஒன்றா பண்ணுற மாதிரி மொத்தமாக சேர்த்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. எனக்கு ப்ராப்பராக ஞாபகத்தில் இல்லை. 6 ஆக்டிவிட்டியுமே வந்து நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாகவே உள்ளே இறங்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகி எஜெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுறது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா அழகாக மேலே போயிட்டு கீழே இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஒரு குஷியில் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னையும் ஏற்றி விட்டுட்டாங்க. அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது பாருங்க, அப்பா இனிமேல் இந்த அட்வென்ச்சரே இறங்கக்கூடாதுடாப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரைடெலாம் வந்து ரொம்ப ஜாலியாகவே பண்ணேன். நான் இதில் போகும்போது கிறிஷி அவ்வளோ அழுக எந்திரிச்சிட்டான். நானும் போகிறேன்னு. ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் நான் தனியாக போயிட்டு வந்துட்டேன். எப்படி என்னால் ஓட்ட முடியுதா ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஓகே நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிறிஷியும் கூட்டிட்டு ஒரு 2 ரவுண்டு வந்து போயிட்டு வந்தோம். மொத்தமாக இதில் ஒரு 6 ரவுண்ட்ஸு. ஆனால் நமக்கு ஒரு 3 ரவுண்ட்லேயே போர் அடிச்சிடும் அந்த மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஷ்குட்டி ரொம்பவுமே நல்லாவே என்ஜாய் பண்ணனா. இவனுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் கேட்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அவங்களும் சரி ஓகே குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சூப்பரான காமெடி ஒன்று இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான். ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அந்த உலகத்தில் தான் இருக்கமா இல்லையான்றத ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே பயமாக தான் இருந்துச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வெளியே வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா 2 ஆக்டிவிட்டி இருந்துச்சு, என்னால் பண்ண முடியல. சரி ஓகே போதும்னு சொல்லிட்டு ரெசார்ட்க்கு வந்தாச்சு. ரெசார்ட் வந்ததும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டோம். நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. மியூசிக்கும் கேட்டு இருந்துச்சு. சரி ஓகே இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். வந்து பார்த்தோன்னா அங்கே யாருமே இல்லை. நெருப்பு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருந்த சாங்க்கு நானும் கிறிஷுவும் லைட்டாக அப்படி டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். எனக்கு ரெசார்ட்ஸில் பண்ணுற கேம்ப் ஃபயர்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா ரூம்ஸில் இருக்க மெம்பர்ஸுமே வந்துட்டு அசம்பிள் ஆகி ரொம்ப சூப்பராக ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பெருசாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. மேபி அன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்துச்சா என்னன்றது தெரில. சரி ஓகே நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நாங்கள் அங்கே குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். நைட்டு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு. கிறிஷுக்கு தான் என்ன ஃபுட் கொடுக்குறதுனே தெரில. சரி ஓகே சப்பாத்தி மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போயாச்சு.
2-3 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரிப் போனீங்கன்னா பேபிக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே மோஸ்ட்லி சப்பாத்தி தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே அவனுக்கு பரவாயில்ல தான், ஆனாலும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸே ஆர்டர் பண்ணியிருந்தோம். தெரியாமல் என் ஹஸ்பண்ட் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டாரு. வந்து சின்னஸ்க்கு அதை சாப்பிட முடியல, வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் நான் இன்னும் பூஸ்டப் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். நெக்ஸ்ட் டே என்னென்ன நடந்துச்சுன்றதை நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.